வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ரேவதியை கூப்பிட்டு மாயா நிறைய ஒரு பிட்ட போடுறாங்க. மகேஷை கடத்தினதுக்கு காரணமே சாமுண்டேஸ்வரியும் கார்த்திக்கு தான். அதனால நீ மகேஷ் வந்த பின்னாடி அந்த டிரைவர் கட்டின தாலியை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட சாமுண்டேஸ்வரி ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தடாலடியா ஒரு வேலையை செய்யறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு கார்த்திக்கும் ரேவதி 2 பேரும் விருந்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. விருந்துக்கு போயிருக்க கார்த்திக்கும் ரேவதியும் எப்படா வருவாங்க அப்படின்னு ராஜராஜன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் வந்தோடனே அவ்வளவு சந்தோஷம் ராஜராஜனுக்கு. வாங்க வாங்க, நீங்க சாப்பிட்டு வந்தீங்களா, விருந்துல எப்படி இருந்தது, நடபுடலா இருந்ததா அப்படின்னு ரேவதி கிட்ட கேக்குறாங்க. நல்லா இருந்ததுப்பா, பாட்டி வீட்டுக்கு முதல்ல போறேன், தாத்தாவை தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு ராஜராஜன் கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எல்லாமே நல்லபடியாக இருந்தது, நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக வரோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா, இப்போதான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது. என் அம்மா குழந்தைகள என் பொண்ணுகளை பார்த்ததே இல்லை, என் வீடு அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு என் பொண்ணுகளை அங்கே கூட்டிகிட்டு போனதும் இல்லை. ஆக்சுவலாக என் பொண்ணுகளை என் அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது, எனக்கு அந்த கொடுப்பனை தான் இல்லை. நீனாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தியே, ஃபர்ஸ்ட் டைமாக நீ கூட்டிகிட்டு போயிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜன் மாமா, பரவாயில்ல மாமா, நீங்க கூட்டிட்டு போனா என்ன, நான் கூட்டிட்டு போனா என்ன, எப்படியோ உங்களோட அம்மா வீட்டுக்கு உங்க பொண்ணு போயாச்சுல, இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்றாரு ராஜா. ரொம்ப ஹாப்பி மாப்பிள அப்படின்னு ராஜராஜன் சொல்றாரு. அதே சமயத்துல கரெக்டா மயில் வர்றாரு. சகல, என்ன பாட்டி வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டீங்களா, தடவுடலா சாப்பாடா, அட நீங்க வேற ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊர்வனை நடப்பனை பரப்பனை எல்லாத்தையும் பாட்டி செஞ்சு போட்டிருப்பாங்களே. ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருந்திருக்குமே பாட்டி செஞ்சது. எங்க இன்னும் முன்னாடி சாப்பிடாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, என் பாட்டியோட சமையல் எனக்கு தெரியாதா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க சாமுண்டேஸ்வரி வர்றாங்க. அவங்க வர்றத பார்த்தோடனே டப்புன்னு பேச்ச மாத்திராரு மயில. சகல, அங்க போய் கண்டிப்பா கெத்து கட்டினீங்களா, அதெல்லாம் காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என்னாச்சு, அந்த கிழவி வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தீங்களே, நான் சொன்னல மெஜஸ்டிக்கா இருக்கணும், கெத்தா போயிட்டு வர வேண்டியதானா அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி தாங்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு ராஜா. அதுக்கப்புறம் ரேவதியை சாமுண்டேஸ்வரி கூப்பிடுறாங்க. ரேவதி சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு வர்றாங்க. ஆமா, அங்க சாப்பிட போனப்போ அந்த கிழவி ஏதாச்சும் சொன்னாலா மா, அவங்க எதுக்குமா என்ன சொல்ல போறாங்க, இல்ல மாப்பிள்ளைய பத்தி அவன் ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. பாட்டி எதுக்குமா சொல்ல போறாங்க, பாவம்மா, தடபுடலா அவ்வளவு ஆசையா எங்களுக்கு செஞ்சு போட்டாங்கம்மா, அப்போ மாப்பிள்ளை மேல கோவப்படலையா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கோவப்படலையா அப்படின்னு ரேவதி சொல்லும் போது, ஐயோ மாமா, இவ பிளேட்டை கமுத்தி போடுறா மாமா, வாங்க வாங்க சம்பளிப்போம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு மயிலு. ரேவதி, நீ எங்க இருக்கப்போ ஏதாச்சும் பேசாம இருந்திருப்பாங்க, நீ எங்கேயாச்சும் போனப்போ கண்டிப்பா பேசிருப்பாங்க, ஏன் சகல அப்படின்னு கேக்குறப்போ, சகல ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்றாரு மயிலு. அதுக்கு ஆமா ஆமா, ரேவதி கை கழுவ போனப்போ என்கிட்ட கொஞ்சம் மரியாதை குறைவாதான் நடந்துக்கிட்டாங்க, ஏன் பேத்திக்கு நீ எல்லாம் புருஷனா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறாரு ராஜா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இருக்கவே இருக்காது, ஏன் பாட்டி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, கேட்டா கேளுங்க, கட்டி போங்க, அதுதான் உண்மைன்னு ராஜா சொல்றாரு, நீ ஏமா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும், சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இருக்கும் அந்த கிழவி இது பண்ணுனாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா சும்மா நீ பாட்டியவே திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிழவி பத்தி எனக்கு தெரியாதா ரேவதி, நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜராஜன் சொல்றாரு, சரி சரி விடுங்க, இந்த பேச்சை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விடுற பாக்குறாரு ராஜராஜன். அதை புரிஞ்சுக்கிறாங்க மயில. ஆமா சும்மா இதுவே பேசிக்கிட்டு விடுங்கத்த, அதான் அவங்க இந்த கிழவி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்களே, கெத்து காட்டிட்டு வேற வந்திருக்காரு நம்ம சகல, இதுக்கு மேல என்னதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான், அந்த கிழவிக்கு என் மருமகனோட அருமை இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. ஆமா, இது மருமகனை நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க ரேவதி என்ன புலம்பிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்க பேசிட்டு இருங்க, துர்கா என்னமோ எனக்கு கால் பண்ணி வர சொன்னா நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரேவதி போயிடுறாங்க. அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்பதான் ரேவதி வர்றாங்க ஹாலுக்கு. யாரு கூடயும் போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி, சரிங்க, நீங்க ஹோட்டல்ல புக் பண்ணிருங்க, நல்லா இருக்கும்லாங்க. ஓ சரிங்க, அப்ப சரிங்க, மறக்காம 4 டிக்கெட் புக் பண்ணிருங்க. பேசிட்டு அப்புறம் போனை வச்சிடறாங்க. என்னடா இது டிக்கெட் அது இதுன்னு சொல்றாங்களே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வர்றாங்க. மா என்னம்மா டிக்கெட் அது இதுன்னு சொல்றீங்க, ரேவதி சொல்ற, ரேவதி கொஞ்சம் இரு
இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்புறம் மயிலு ராஜராஜன் அப்புறம் கேர்ள்ஸ் 3 பேர் இவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வர்றாங்க. கூடவே அவங்க தங்கச்சி சந்திரகலாவும் வர்றாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. மயில கூப்பிடுறாங்க. அதான் சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள நீங்க நம்ம டிராவல்ஸ் பேர் சொல்லி அந்த டிராவல்ஸ்ல போய் டிக்கெட் கொடுப்பாங்க, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை என்னது அத்தை, ஊருக்கு போறோமா நம்ம எல்லாரும்? இல்ல மாப்பிள்ள, நம்ம எல்லாரும் போல நீங்க ரோஹிணி ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹனிமூன் இத்தனை வருஷமா நீங்க போகவே இல்லைல்ல, அதனால நீங்க ஹனிமூன் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அத்தை நீங்க தெய்வம் அத்தை, தெய்வம் அத்தை அப்படின்னு காலைல 100 தடவை தொபக்கட்டின்னு விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறாரு. இதுல வெக்கப்பட்டுட்டு என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. எல்லாரும் பார்த்து செம்ம சிரிச்சிட்டு இருக்காங்க. மாமா போதும், மாமா போதும், விடுங்க விடுங்க அப்படின்னு துர்கா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ள இருக்கட்டும் மாப்பிள்ள, விடுங்க விடுங்க, இல்ல அத்தை ரொம்ப நன்றி அத்தை, ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ரோகிணி பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி மாப்பிள்ளைக்கு பார்த்து எவ்வளவு சந்தோஷம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கப்புறம் ராஜாவை கூப்பிடுறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, உங்களுக்கும் ரேவதிக்கும் நான் டிக்கெட் போட்டிருக்கேன், நீங்களும் ஹனிமூனுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னு பயங்கர கோவம் வருது ரேவதிக்கு. மா அக்கா மாமா போறது ஓகே, நானும் அவரும் எதுக்குமா போகணும், நான்லாம் போகல. ரேவதி நீங்க 2 பேரும் போனாதான் நீங்க 2 பேரும் பேசி உங்களை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க ரேவதி, அதுக்காக தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. முடியவே முடியாது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. மயிலு சொல்றாரு, அம்மா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, நீ போனா தானே சகலையும் நீயும் நல்லா பேசி பழக முடியும். மாமா இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய் ரேவதி அது உன் மாமா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. இல்லம்மா என்ன புரிஞ்சுக்குங்க, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் செம்ம கோவத்துல இருக்கம்மா. இங்க பாரு ரேவதி, நீ போய் தான் ஆகணும், இல்லேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி. இதை கேட்டோன்னே ரொம்ப கோவம் வருது. நீங்க என்னைக்குதான் பிடிவாதம் பிடிக்காம இருந்திருக்கீங்க, நான் சொல்றதை எதுவுமா நீங்க கேட்டிருக்கீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அங்கிருந்து போறாங்க. ராஜா சொல்றாரு, மேடம் வேண்டாம் மேடம், இப்ப எல்லாம் எதுக்கு மேடம் ஹனிமூன்லாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேணா போய்க்கலாம் அப்படிங்க. இல்ல மாப்பிள்ள இப்ப நீங்க போறதா நல்லது, அப்புறம் தான் ரேவதியும் நீங்களும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க, நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக்னாலையும் மறுத்து பேச முடியல. கார்த்திக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது, இங்க அத்தை கிட்ட பேச முடியாது, ரூமுக்கு போனா அந்த ரேவதி கிட்ட பேச முடியாது, என்ன பண்றது அப்படின்னு டென்ஷன்ல ரூமுக்கு போனா அங்க செம்ம கடுப்புல இருக்காங்க ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அத்தனை தடவை அம்மா கிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாங்க, இது எல்லாமே உன்னோட ஏற்பாடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அம்மா எதுவுமே நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அங்க வந்த பின்னாடிதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும், ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. போதும் ராஜா நிறுத்துங்க, என் அம்மா சொன்னதுக்காக நான் உங்க கூட வந்து தொலைறேன், என்ன பண்றது, உங்களை எல்லாம் சகிச்சுக்க வேண்டிய நிலைமை இருக்கு, இல்ல என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் செம்ம காண்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி படுக்கிறதுக்கு போறாங்க. பெட்ல படுக்கிறாங்க, தூக்கமே வரல. இந்த டென்ஷனே அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்குது. சரி அப்படியே காத்தாட நடக்கலாம் வெளியே அப்படின்னு எழுந்திரிச்சு வர்றாங்க. ரேவதி போனை எடுத்துக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு அந்த வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அதுல அப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு போன் கால் வருது. அப்பதான் ஏதோ ஒரு வேலையா சாமுண்டேஸ்வரி அவங்க ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. தீபாக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ரிங் அடிக்கிற சவுண்ட் கேட்டானே, யாரு இந்த நேரத்துல வெளியே இருக்கிறது அப்படின்னு வந்து பாக்குறாங்க. பார்த்தா ரேவதி மாதிரி இருக்கு. அப்படி வந்து பாக்குறாங்க, பார்த்தா போன் காலை அட்டன் பண்ணி பேசுறாங்க. அதை பாத்துறாங்க சாமுண்டேஸ்வரி. ஆனா ரேவதி சாமுண்டேஸ்வரி நின்று பாத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம போன் எடுத்து பேசுறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறாங்க. யாருக்கிட்ட அக்கா அது இதுன்னு பேசுறாளே அப்படின்னு ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. ஆக்சுவலா பேசுறது யாருன்னு பார்த்தா மாயா தான் பேசிட்டு இருக்காங்க. மாயா ஆக்சுவலா ரேவதி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட தனியா பேசணும், நீ வா அப்படின்னு சொல்றாங்க. எங்கக்கா வர்றது அப்படின்னு கேக்குறாங்க. என் வீட்டுக்கே வந்துரு ரேவதி. சரிக்கா நான் காலையில வரட்டுமா? இல்ல ரேவதி நீ இப்பயே வந்துரு, யாருக்கும் தெரியாமவா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இல்லக்கா இல்லாட்டி கோயில் என்னாச்சும் எங்கேயாச்சும் வச்சு மீட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி. கோயில் இந்த நேரத்துல மூடி இருப்பாங்க ரேவதி, வேற எங்க பேசினாலும் நமக்கு பாதுகாப்பு இல்ல ரேவதி, நீ வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்றாங்க. மாயா சரிக்கா நான் வேங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அங்கேயே வண்டி இருக்கு, அந்த 2 வீலரை எடுத்துக்கிட்டு ரேவதி
ரேவதி போறாங்க. யாரு கூட இவ பேசினா, எங்க போறான்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசனை பண்றாங்க. சாமுண்டேஸ்வரி உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் காரை எடுத்துக்கிட்டு ரேவதிக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. கரெக்டா ரேவதி எங்க போறாங்கன்னா, மாயாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. இது என்ன மாயாவோட வீடா இருக்கே, இங்க எதுக்கு இந்த நேரத்துல இவ வந்திருக்கா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறாங்க. ரேவதி பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. மாயா அதை பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. அக்கா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சு, மகேஷ் நல்லா இருக்காரா, மகேஷ் கிடைச்சிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி. அதுக்குள்ள நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, காரை ஒரு பக்கம் ஓரமா இவங்களுக்கு, அதாவது ரேவதிக்கு தெரியாம பார்க் பண்ணிட்டு ஒரு ஜன்னல் வழியா இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாயாக்கும் ரேவதிக்கும் சாமுண்டேஸ்வரி ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தெரியல, முக்கியமா மாயாக்கு தெரியல. அதனால மாயாவும் சும்மா உருட்டிட்டு இருக்கிறாங்க, கதையா விட்டுட்டு இருக்கிறாங்க, பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. மாயா, என் வாழ்க்கையே போச்சு, மகேஷ் இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன், என்னோட குழந்தை தான் என்னைய என் அம்மா மாதிரி வச்சு பாத்துக்கிட்டா, ஆனா இப்ப அவன் எங்க போனானே தெரியல. ரேவதி, நீயும் மகேஷும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுவீங்கன்னு நினைச்சா கடைசியில அவன் இப்போ காணாம போயிட்டான், எங்க போனானே தெரியல, யாரு கடத்துனாங்க, இது வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னதான் செய்யறதுன்னு தெரியலையேக்கா, போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்த ரேவதி, அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல ரேவதி, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, போலீஸ் கைக்கு போயிடுச்சுல, அவங்க எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க, மகேஷை கடத்தினது யாரா இருந்தாலும் சரிக்கா, அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்ல வாய் வார்த்தைக்காக சொல்றியா ரேவதி? இல்லக்கா, யாரா இருந்தாலும் நான் சும்மா விடமாட்டேங்க்கா, கண்டிப்பா பழி வாங்குவாங்க, அவங்களுக்கு தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, நான் சொல்லுவேன் ஒண்ணு, மகேஷை கடத்தினது யாருன்னு எனக்கு லைட்டா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, நான் சொல்லுவேன், ஆனா நீ கோவிச்சு கூடாது, இல்ல அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அக்கா, யாருக்கா மகேஷ் கடத்தினது உங்களுக்கு தெரியுமா? என்னக்கா அத முதல்ல சொல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ரேவதி, எனக்கே இப்பதான் தெரிஞ்சுது, இது போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன் ரேவதி, எனக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னக்கா, அது யாருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட நீங்க சொல்லிடலாம்ல? இல்ல ரேவதி, உன்னை வர சொன்னதுக்கு காரணமே அதுதாங்க ரேவதி காரணம். என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு மகேஷை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சு போச்சு ரேவதி. அக்கா, தெரிஞ்ச பின்னாடி ஏங்கா நீங்க இப்படி சும்மா இருக்கீங்க, வாங்க போய் போலீஸ் கிட்ட இதை முதல்ல சொல்லிடலாம். ஐயோ ரேவதி, கொஞ்சம் இரு, அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ஷாக் ஆயிருவ, அதுக்கப்புறம் நீ ஓகே சொன்னா போலீஸ் கிட்ட சொல்லலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது, என்ன இது இவ புதுக்கதை விடுறாளே அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மாயா சொல்றாங்க, நான் சொல்லுவேன், கோச்சுக்காத அக்கா, நீங்க முதல்ல சொல்லுங்க அக்கா, நான் பாக்கலாம். அப்புறம் ரேவதி, மகேஷை கடத்தினதே உன் அம்மாவும் அந்த டிரைவரும் தான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, மகேஷுக்கு உன் கூட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி யோசனை பண்ணலாம்ல அந்த டிரைவர் பையன், உங்க அம்மாவை என்ன சொல்லி எப்படி மனச மாத்தினான்னே தெரியல, மகேஷ உன் அம்மாவும் அந்த டிரைவர் பையன் ரெண்டு பேரு தான் சேர்ந்து கடத்திருக்காங்க. அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா, அந்த டிரைவர் கடத்திருக்கான்னு முதல்ல சொன்னீங்க, அதுவும் கூட ஒரு வகையில நம்புற மாதிரி இருக்கு, ஆனா என் அம்மா கடத்திருக்கு சான்ஸே இல்லக்கா. இல்ல ரேவதி, உன் அம்மா மனசையும் அந்த டிரைவர் தான் மாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மகேஷ கடத்திருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரேவதி, எனக்கு தெரிஞ்சிருச்சு ரேவதி, என் மகேஷுக்கு இப்ப என்ன ஆகுதோ ஏதோன்னு எனக்கு பயமா இருக்கு ரேவதி, பிளீஸ் ரேவதி, நீ தான் முயற்சி பண்ணி மகேஷ அவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்தும் காப்பாத்தி கொடுக்கணும் ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா எப்படியாச்சும் நான் அம்மாட்ட பேசி நான் மகேஷ கூட்டிட்டு வந்துருவேன், ஆனா நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலக்கா, ஏன் அம்மா அந்த தப்ப பண்ண மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரேவதி, புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், அந்த டிரைவரும் உன் அம்மாவும் சேர்ந்து மகேஷ உன் கழுத்துல தாலி கட்ட விடாம பண்ணிட்டாங்க ரேவதி, புரிஞ்சுக்கோ, அவங்க ரெண்டு பேர் தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அக்கா, அவங்க ரெண்டு பேர் மட்டும் கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் மகேஷ கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இன்னொரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ரேவதி கிட்ட மாயா. ரேவதி, மகேஷ் மட்டும் திரும்ப வந்துட்டா அந்த டிரைவர் கட்டின தாலிய தூக்கி எரிஞ்சுட்டு நீ மகேஷ் கட்டுற தாலிய வாங்கிக்கவே இல்ல, நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல அப்படின்னு கேட்டோன்னு
சொன்னோன்னே ரேவதிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்படியே ரேவதி ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரேவதி ஒண்ணுமே பேசாம மௌனமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. என் கையில மட்டும் கன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உன்னை சுட்டு தள்ளிருப்பன்டி. மறுபடியும் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு 2 பேரும் வரலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களை விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்போ ரேவதி என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு சாமுண்டேஸ்வரியும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அக்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா, முதல்ல மகேஷ மேட்டி எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஐயோ ரேவதி நீ சொல்லு, இப்போ ஆமாவா இல்லையா சொல்லு. டிரைவரை மட்டும் கல்யாணம் பண்ணலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் எனக்கு கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சாங்க. இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா அம்மாவை மீறி நம்ம மறுபடியும் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. கம்பல் பண்றாங்க ரொம்ப. ரேவதி சொல்லு ரேவதி ப்ளீஸ் ரேவதி அப்படிங்கிறாங்க. அக்கா அது அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா. இல்ல ரேவதி நீ எஸ் ஆர் நோ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா அது வந்துக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி நீ சொல்லு. இல்லக்கா முடியாதுக்கா, நான் எப்படிக்கா இப்பதான் டிரைவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுவும் என் அம்மா ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் கல்யாணம் பண்ணேன், நான் எப்படி மகேஷை கல்யாணம் பண்ண முடியும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. பூச்சப்போ இவனடா எப்படி சொல்லிட்டு இருக்கா, மனசை மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மகேஷ் உன் மேல உயிரே வச்சிருக்கா ரேவதி, உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவன் உயிரவே விட்டுருவான், அவன் உன் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கான் ரேவதி, நீ போய் வேண்டான்னு சொல்லாமா, நீ இல்லைன்னா அவன் வாழவே மாட்டா ரேவதி ப்ளீஸ் ரேவதி அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கண்ணெல்லாம் கலங்குது ரேவதிக்கு. அக்கா நான் இப்ப என்னக்கா பண்ண முடியும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இவளை எப்படியும் நம்ம மனசை மாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க மாயா. ரேவதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் மட்டும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா உயிரே விட்டுருவான், அவன் செத்து போயிட்டானா நானும் உயிரோடு இருக்க முடியாது, இந்த உலகத்துல நான் மட்டும் எப்படி தனியா வாழ்றது, நானும் இறந்துருவேன், நீ மட்டும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு மகேஷ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் எங்க 2 பேர்த்தோட உயிர் இந்த உலகத்துல இருக்கும், இல்லாட்டி நாங்க இந்த உலகத்தை விட்டே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறாங்க மாயா. ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, சரிக்கா மகேஷ் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே உன்னோட சம்மதமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்றாங்க மாயா. ஆக்சுவலா ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மகேஷை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா சாமுண்டேஸ்வரி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மாயா சொன்னதுக்கு ஓகே ரேவதி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி பயங்கர கோவம் வருது. சாமுண்டேஸ்வரிக்கு இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சாமுண்டேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரிக்கா நான் வர்றேன்க்கா, இப்போ நான் வீட்டுக்கு போகலைன்னா அம்மா எல்லாம் தேடுவாங்கக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்போ மாயா சொல்றாங்க ரேவதி இதை நீ சொன்ன பார்த்தே இதவே சம்மதமா நான் எடுத்துக்கிறேன், மகேஷ் வந்த உடனே அந்த ராஜா கட்டி இருக்க தாலிய அவனோட முகத்துல தூக்கி வீசி எரிஞ்சிட்டு மகேஷ் கட்டுற தாலிய நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்க்கா, முதல்ல மகேஷை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா நான் வர்றேன், இதுக்கான ஸ்டெப் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரேவதி வெளியே வர்றாங்க. அதுக்குள்ள ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ரேவதியும் வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. வெளியவே நின்னுட்டு மாயா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நானும் ரேவதி கிட்ட சொல்லிட்டேன், அவளும் ஆல்மோஸ்ட் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கா. மகேஷ் வந்த பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓகே சொல்லி அந்த தாலியை கழட்டி அந்த டிரைவர் மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு நம்ம சொல்ற மாதிரி மகேஷ் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற விஷயத்த சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிவனாண்டியும் சூப்பர், நீ அடிக்கடி போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி சொல்லி மனசை மாத்திக்கிட்டே இரு, அதே அதிகமாவே மகேஷ் போன்ல இருக்கு, அது எல்லாமே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளவு கேவலமானவனா, ஏன்டா இப்படிப்பட்ட புத்தி போச்சோ தெரியல நம்ம ரேவதிக்கு. அவ சொல்றத பூரா இவன் நம்பிட்டு இருக்காளே, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இதை வச்சுதான் நம்ம ஆஃப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு நேரா மகேஷ் கிட்ட போறாங்க. மகேஷ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு உன்ன நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், நீயும் உன் அண்ணியும் இந்த பக்கம் எட்டியே பார்க்க கூடாது, ஊரை விட்டு எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்குங்க, அதுக்கு உங்களுக்கு காசும் நான் தர்றேன், ஆனா இதுக்கு பதிலா நீ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. மேடம் என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு மகேஷ். நீ ஓகே சொன்னேன்னா நான் முதல்ல சொன்ன ஆஃபர் ஃபுல்லா உனக்கு கிடைக்கும், ஆனா நான் சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லலைன்னு வச்சுக்கோ, உன்னையும் உயிரோட விட மாட்டேன்,
அந்த கேடு கெட்ட உன் அண்ணி இருக்கால அவளையும் நான் உயிரோட விட மாட்டேன். மேடம் நீங்க என்னன்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன். அங்க இருக்க மக்கள் முன்னாடி உனக்கும் மாயாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் சொல்லணும். நீயும் மாயாவும் சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் ரேவதிய கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை கூடுதலா நான் சொல்லுவேன், அதையும் நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். ஐயோ அப்படின்னு சொல்றாரு. நீ ஐயோன்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், நான் உன்னையும் உன் அண்ணியையும் போட்டு தள்ளிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்புறம் நான் கொன்னன்னு தெரியாது, வேற ஒரு ஆள்கள் போலீஸ்ல சரண் அடைஞ்சிருவாங்க. முன்பகை உனக்கு அவனுக்கும் இருந்தது, அதனாலதான் உன்னையும் உன் அண்ணியையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு போய் சரண் அடைஞ்சிருவாங்க. அப்புறம் உன் அழகான அண்ணி கூட நீ எப்படி ஒன்னா குடும்பம் நடத்த முடியும், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்ணி பாக்குறாரு மகேஷ். நமக்கு நம்ம மாயா கூட தான் வாழணும்னு ஆசை, மாயா கூட வாழ்ந்துக்கலாம். அதே மாதிரி சாமுண்டேஸ்வரி மேடம் சொல்றாங்க எவ்வளவு வேணாலும் பணம் செட்டில் ஆகுற அளவுக்கு தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆசை நாயகி மாயா கூட ஜாலியா குடும்பம் நடத்தலாமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, சரி மேடம் நமக்கு இந்த மானம் அவமானம் எல்லாம் முக்கியமே இல்ல, பணம் தான் முக்கியம். நீங்க எங்களுக்கு செட்டில் ஆகுற வரைக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ஊரை விட்டு நாங்க போயிடுறோம் இந்த உண்மையை சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. மகேஷ் வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி நான் பஞ்சாயத்தை கூட்டிட்டு நான் உன்னை கூப்பிட்டுட்டு போவேன். ஆனா அங்க பேச்சு மாறேன்னு வச்சுக்கோ, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அப்போ விட்டுருவேன். ஆனா அதுக்கப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன், உன்னையும் சரி உன் அண்ணியையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன், எனக்கு தேவை பணமும் என்னோட மாயாவும் தான், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா கேடு கிட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாமுண்டேஸ்வரி வர்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கூப்பிடுறாங்க. நம்ம இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி கேக்குறாங்க எங்கம்மா போகிறோம், பஞ்சாயத்துக்கா, எதுக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. முக்கியமா நீ தான் வரணும் ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. எங்க மேடம் போறோம் அப்படின்னு கேக்குறாரு. ராஜா ராஜா உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாப்பிள, அத்தின்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம், சாரி அத்தை. எங்க போறோம் அப்படின்னு சொல்லவும், ஒரு முக்கியமான பஞ்சாயத்துக்கு தான் நம்ம போறோம், நம்ம குடும்பமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாத்துக்குமே என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் திருத்தன்னு முயற்சிட்டு இருக்காங்க. சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னாச்சு அக்கா என்ன பண்றானே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு போன் கால் வருது. சந்திராக்கு எடுத்து பாக்குறாங்க. அது மாயா. அதை பார்த்துட்டு என்னாச்சு மாயா கால் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் போன் எடுத்து பேசுறாங்க. ஹலோ மாயா, இந்த நேரத்துல நீ எதுக்கு கால் பண்ணிருக்க? மேடம் என்ன பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்காங்க மேடம். எதுக்கு? வேற எதுக்கு? நான் சும்மா ரேவதியை தொந்தரவு பண்றேனாமா, அதுக்காக இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களாமா அப்படின்னு எனக்கு பஞ்சாயத்துல இருந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இதுக்குதான் நான் கூப்பிட்டாங்க. பரவாயில்ல, நீ இனிமேல் அப்படிலாம் ரேவதியை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிரு, அவ்வளவுதானே. நானும் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அக்காவும் பஞ்சாயத்துக்கு போறேன், நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்டது எல்லாருமே வரணும், அதுவும் ரேவதி நீ தான் முக்கியமா வரணும்னு சொன்னாங்களா, நானும் கூட என்னமோ பயந்து போயிட்டேன். இதுக்குதான் கூப்பிட்டுருக்காங்க, சரி போயிரு. அப்புறம் ரேவதிக்கு கால் பண்ணி உனக்கு சப்போர்ட்டா பேச சொல்லு சரியா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த போனை கட் பண்ணிட்டு மாயா ரேவதிக்கு கால் பண்றாங்க. எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறப்பயே ரேவதிக்கு போன் கால் வருது. பார்த்தா மாயா தான் கால் பண்றாங்க. போனை தனியா போய் அட்டன் பண்றாங்க. அக்கா சொல்லுங்க அக்கா, நீங்க பஞ்சாயத்துக்கு தானே கிளம்பிட்டு இருக்கீங்க ரேவதி? ஆமாக்கா, என்னாச்சுக்கா? என்னையும் வர சொல்லிருக்காங்க ரேவதி. உங்களை வாய், நீங்க என்னக்கா தப்பு பண்ணீங்க? இல்ல ரேவதி, நான் உன்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டுதான் இருக்கேனாமா, உன்னையும் அந்த டிரைவரையும் ஒன்னா சேர்ந்து வாழ விடாம தடுத்துக்கிட்டே இருக்கன்னு அதுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க உங்க அம்மா. ப்ளீஸ் ரேவதி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மாயா அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா நான் எப்பயுமே உங்களுக்கு தான்க்கா சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, விடுங்கக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி நீ இருக்கேன்னு தைரியத்துலதான் நான் வர்றேன் ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. மாயா அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே அவங்க அம்மாவை மறைச்சு பாக்குறாங்க. என்ன ரேவதி, என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்க? மா நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காமா, இப்பதான் மாயாக்கா கால் பண்ணாங்க, நீங்க என்னன்னு பஞ்சாயத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அப்படி முழிக்கிறாங்க அவங்க மொட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, மா என்னையும் டிரைவரையும் ஒன்னு சேர்ந்து வாழ விடாம மாயா அக்கா தடுத்திருக்காங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து
பஞ்சாயத்து வச்சிருக்கீங்களாமா, அதுக்குதான் இப்ப எங்களை கூட்டிட்டு போறீங்களா அப்படிங்க. அப்பா இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்களா, பரவாயில்லையே, நம்ம சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க, சூப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா அதுக்குதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன், நீ முதல்ல வந்து சேரு. அம்மா அதெல்லாம் வர முடியாதுமா ரேவதி, பஞ்சாயத்தை கூட்டியாச்சு, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜன் சொல்றாங்க, அதுதான் உங்க அம்மா சொல்றாங்கல்ல ரேவதி, முதல்ல கேட்டு பழகு அப்படின்னு சொல்றாங்க. சந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க, என்னன்னாலும் சரி ரேவதி மாயாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, என் அக்கா நோஸ் கட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க போறா பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ரேவதி அதான் கூப்பிடுறாங்கள போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்ல இருந்து வரணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த பஞ்சாயத்துக்கு போறாங்க. தனியா போய் சாமுண்டேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அந்த ரவுடிஸ் 2 பேத்துக்கும் கால் பண்ணி, மகேஷை நீ கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து நடக்கிற பின்னாடி பக்கம் கார்ல வச்சுக்குங்க, நான் ஃபோன் பண்ணி அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றப்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்றாங்க. உன்னை இப்போ நான் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறோம், நாங்க சொல்ற மாதிரிதான் நீ செய்யணும், அதுக்கு மேல ஏதாச்சும் நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுதான் மேடமே சொல்லிட்டாளுங்களே சார், நான் மேடம் சொன்ன மாதிரியே நான் என்னோட தப்ப ஒத்துக்குவேன், எனக்கும் மாயாக்கும் இருக்கிற உறவை நான் வெளியில கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா மேடம் பணம் கொடுத்துருவாங்கல்ல, யோ மேடம் சொல்லி என்னைக்கு செய்யாம இருந்திருக்காங்க, கண்டிப்பா மேடம் உனக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு பணத்தை கொடுப்பாங்க, இந்த ஊரை விட்டு போயிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த கூன்ஸ்ல ஒருத்தர். அதனால சரின்னு சொல்லி ரெடியா ஆயிறாரு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. மகேஷ ஒரு கார்லயே உட்கார வச்சுட்டு 2 ரவுடி அண்ணனுகளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. மாயாவும் சாமுண்டேஸ்வரிக்கும் நின்றுட்டு இருக்காங்க. மாயாவை பார்த்து அப்படியே சாமுண்டேஸ்வரி மறைக்கிறாங்க. மாயா அப்படி கண்டுக்காத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சிவனாண்டியும் வந்துடுறாங்க. அப்படி மாயாவை பார்த்து சிவனாண்டி நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. ஹே, இங்க என்னென்னமோ விஷயம் நடக்குது, நீ இதை போய் பெருசுன்னு பஞ்சாயத்து கூட்டிட்டு இருக்கா பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது, டே சிவனாண்டி, நீ அந்த மாயா மகேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையவா கெடுக்கணும்னு நினைச்ச, அது நடக்கவே நடக்காதுடா என்னைக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா பஞ்சாயத்து தலைவர் நம்ம சாமுண்டேஸ்வரி தான் இப்போ பஞ்சாயத்து தலைவரா. ஏற்கனவே வெளியூர்ல பஞ்சாயத்துலாம் கரெக்டா சொல்லுவாரு பாருங்க, ஒரு தாத்தா வருவார்ல, அந்த ஜமீன் தாத்தாவை தான் வர சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தாவும் வந்து உட்கார்றாங்க. இப்போ என்னதான் பஞ்சாயத்து சாமுண்டேஸ்வரி அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, இது விஷயமே என்னன்னா, என்னோட பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தேன், அந்த மாப்பிள்ளை இப்போ இங்க இல்ல, அதனால என்னோட டிரைவரை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என் பொண்ணுக்கு. ஆனா இன்னமும் அந்த மாயா விடவே மாட்டேங்கிற என் பொண்ணை என் மாப்பிள்ளை கூட வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லைங்கய்யா, அம்மா சொல்றது 100க்கு 100 பொய், மாயா சொல்லி நான் எதுவுமே செய்யல, எனக்கே அவர் கூட வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மாயா சொல்றாங்க, ஆமாங்கய்யா, இவங்க சொல்றது உண்மைதான், நான் என் குழந்தைனை காணோன்னு நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் எதுக்கையா இவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு மாயா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படியே போய்கிட்டே இருக்கு, ரொம்ப நீளமா போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி, ஐயா, இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு தப்பான விஷயம் இருக்குதையா, மகேஷ் வேண்டான்னு சொல்லிட்டு என் டிரைவர் ராஜாவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா, அந்த மாயா மகேஷோட நடப்பு சரியில்லைங்கய்யா, மாயாவும் மகேஷும் 2 பேரும் புருஷம் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதை தெரிஞ்சனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னே நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிருக்கு. இதை கேட்டோடனே பயங்கரமா கொந்தளிச்சு போயிடுறாங்க. ரேவதி, இல்லைங்க ஐயா, இல்ல பொய் சொல்றாங்க, ஏன் அம்மா, இந்த டிரைவர் சொல்லி கொடுத்துதான் மகேஷை பிடிக்க விடாம பண்ணனால்தான் இந்த டிரைவரும் என் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு மகேஷை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க சொல்றதெல்லாம் பொய், அபாண்ட பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அழுதுகிட்டே மாயா சொல்றாங்க, ஐயா, அவன் என் தம்பி மாதிரி, நான் எப்படியா அவன் கூட போய் குடும்பம் நடத்துவேன், ஏயா இப்படி சொல்றாங்க, ப்ளீஸ் ஐயா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற போது அவங்க அழுகிறத பார்த்துட்டு பஞ்சாயத்து தலைவர் ஜமீன் ஐயா இருக்காருல, அவர் சொல்றாரு, சாமுண்டேஸ்வரி, இது ஒரு பொம்பளை புள்ளியோட விஷயம் சாமுண்டேஸ்வரி, நீ எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே பண்ண முடியாது, தக்க ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நம்ம எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியும், இல்லாட்டி எடுக்க முடியாது, உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, இருக்குது ஐயா
அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆதாரம் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மாயாவுக்கும் வயித்த கலக்குது. என்னடா இது, என்னமோ ஒண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியில இந்த உறவே இப்படி சொல்றாங்களே, தெரிஞ்சு போயிருமா வெளியே அப்படின்னு பயந்துகிட்டு, ஐயா ஊரு பூரா இப்படித்தான் எங்களை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத முதல்ல இவங்க கிட்ட சொன்னா அவங்க ஒண்ணும் இல்ல, நான் நம்புறேன், நீங்க தப்பு செய்ய மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஐயா. இப்ப என்னன்னா இதவே சாக்கா வச்சு கல்யாணத்தை நிறுத்தி கடைசியில என்னையும் பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்துறாங்க ஐயா அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஆமா, மாயாக்கா சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ரேவதியும் சொல்றாங்க. அம்மா கொஞ்சம் பொறுமைம்மா, அதுதான் சாமுண்டீஸ்வரி சொல்லிருக்காங்கல்ல, ஏதோ ஆதாரம் இருக்கு கொண்டு வரேன்னு சொல்லி, கொஞ்ச நேரம் பொறுங்க, அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சாயத்துல பொறுப்பேத்துக்கிட்ட ஜெமீன் ஐயா இருக்காருல்ல, அவரு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா முகத்துல ஃபுல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாங்க. 2 கோன்ஸ், அதாவது வேற யாரும் இல்ல, நம்ம மகேஷ தான் 2 கோன்ஸும் கூட்டிட்டு வர்றாங்க. சாமுண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ணாங்களா ரவுடி பசங்க, அவங்க தான் அந்த அண்ணனுக்கு 2 பேரும் கூட்டிட்டு வர்றாங்க. பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடுறாங்க இது மகேஷ் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி மகேஷை கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் ஃபுல்லா போட்டிருந்த மாஸ்கை எடுக்கிறாங்க. அந்த மகேஷை பார்த்தோன்னே அப்பதான் உயிரே வருது மாயாக்கும் ரேவதிக்கும். மாயா சொல்றாங்க, ரேவதி நான் சொன்னல, உன் அம்மாவும் அந்த டிரைவரும் சேர்ந்துதான் மகேஷை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இந்த நாடகம்லாம் ஆடி இருக்காங்கன்னு சொன்னல அப்படின்னு சொன்னோன்னே ஓடி போய் மகேஷ் உனக்கு ஒன்னும் ஆகலைல மகேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு. மகேஷ் சொல்லுங்க, என் அம்மா தானே கடத்தினாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே கடத்தினாங்க, சொல்லுங்க மகேஷ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. அப்போ மாயாவும் வந்துடுறாங்க. சொல்லு மகேஷ், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே இவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை கடத்தினதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, ஐயா நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்யா, சொல்லுப்பா. இத சொல்றதுக்கு வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. என் அண்ணி மேல எனக்கு ஒரு பிரியம் இருந்தது, என் அண்ணி மேல எனக்கும் ஆசை இருந்தது, என் அண்ணிக்கும் என் மேல ஆசை இருந்தது. ஆனா என் அண்ணன் குறுக்கால வந்துகிட்டே இருந்தா, என் அண்ணனுக்கு தெரியாம நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அத என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என் அண்ணனும் தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஷாக் ஆயிருது. ஏன்னா சாமுண்டீஸ்வரி அடிச்சனாலதான் மகேஷோட அண்ணா இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த இதுலதான் மகேஷ் மேல அது அந்த கருணை லவ்வா மாறுச்சு ரேவதிக்கு. ஆனா இதுவே பொய்யா அப்படிங்கிற மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற, இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாரு பஞ்சாயத்து தலைவர். அதுக்கு மாயா சொல்றாங்க, இல்லையா இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்லை, இது எல்லாமே சாமுண்டேஸ்வரி மிரட்டி சொல்லியிருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் மாயா, உண்மையை சொல்லிட்டு நம்ம ஊரை விட்டு இங்க இருந்து போயிடலாம், இப்படி நான் சொல்றத முதல்ல கேளு அப்படின்னு சொல்றாரு மகேஷ். இல்ல மகேஷ், நீ பொய் சொல்லிட்டே இருக்காத ஐயா, இது எல்லாமே சாமுண்டேஸ்வரியோட ஏற்பாடுதான், அந்த டிரைவரும் சாமுண்டேஸ்வரியும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் தப்பான உறவுல இருக்கீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதைத்தான் ரேவதி கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா ரேவதி நம்பவே இல்லை. நான் மேடம் கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேடம்க்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக். ரேவதி சொல்றாங்க, ஐயா பஞ்சாயத்து தலைவர் உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் தப்பான ஆளே இல்ல, என் அம்மா கம்பல் பண்ணி மிரட்டி தான் இதை சொல்லியிருக்காங்க, நான் அதை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லவும், பஞ்சாயத்து தலைவர் ஜமீன் ஐயா இருக்கார்ல, அவர் சொல்றாரு, என்ன சாமுண்டேஸ்வரி, உன் மகளே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, இப்போ வேற ஏதாச்சும் ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லவும், ஐயா என்கிட்ட இன்னொரு பெரிய ஆதாரம் இருக்குது ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சிவனாண்டிக்கும் வைத்த கலக்குது, இன்னொரு ஆதாரம்னு சொல்றான், என்ன சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அடித்தளம் யாரு தெரியுங்களா, சிவனாண்டி தான். சிவனாண்டி இவங்க கிட்ட கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு தான் 3 பேரும் சேர்ந்துதான் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. அது சரிம்மா, முதல்ல ப்ரூஃப் காமி, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு பஞ்சாயத்து தலைவர். அதுக்கப்புறம் அந்த ரவுடி அண்ணா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு டேபை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த டேபை கொண்டு போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட காமிக்கிறாரு. ஐயா இதுல சில வீடியோக்களும் போட்டோக்களும் இருக்கு, அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு, அவரை கூட்டிட்டு வர்றாங்க. மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஐயா நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ போட்டோ, அது எல்லாத்தையும் இங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட சொல்லட்டுங்களா
அனுப்பட்டுங்களா அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. தாராளமா சாமுண்டேஸ்வரி, எல்லாத்துக்குமே அனுப்பிவிட சொல்லுங்க, எல்லாரும் இத பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இத பார்க்கறதுக்கே கண்ணு கூசுது அப்படின்னு வேற சொல்லிட்டு அந்த டேப் எடுத்து டப்புன்னு வச்சிடுறாரு பஞ்சாயத்து தலைவர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே போனுக்கு மெசேஜா அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்துக்குமே அட் அ டைம்ல அந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் வந்து போட்டு அனுப்பிச்சு விடுறாரு. எல்லாருமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ராஜராஜன், மயிலு, நம்ம கார்த்திக் முதல் கொண்டு, ஏன் ரேவதி, மாயாக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்குமே அனுப்புனனால எல்லாரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கார்த்திக் பார்த்துட்டு, என்ன எந்த கேவலமா இருக்கு, நம்ம அவங்களோட போன்ல இருக்க வீடியோஸ பார்க்காம விட்டுட்டோமே, இத ரேவதி கிட்ட முதல்ல காட்டியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு கார்த்திக். ரேவதி இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போனை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அப்படியே கண்ணை பொத்திட்டு அழுகுறாங்க. வேகமா போய் மகேஷோட சட்டையை புடிச்சு கேக்குறாங்க, டேய் ஏன்டா எவ்வளவு கேவலமா இருந்துகிட்டு, அதுவும் என்கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சியடா, இவ்வளவு கேவலமா இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லவும், ஆமா ரேவதி, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்லை. நான் மாயா சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். எனக்கு உண்மையிலெல்லாம் விருப்பம் இல்லை ரேவதி. எனக்கு பிடிச்சது எல்லாமே மாயா மட்டும்தான். பணம் வேணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு என்னை மாயா கம்பல் பண்ணா. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். மற்றபடி உன் மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பலார்னு கண்ணத்துல ரேவதி அடிக்கிறாங்க மகேஷர். நம்ம சாமுண்டேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? வேகமா வந்து மாயா கண்ணத்துல பலார் 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 பலார்னு அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, அம்மா சாமுண்டேஸ்வரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா ரேவதி, நீயும் போய் அங்க நீல தனியா. இல்லைங்கய்யா, என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கய்யா. எவ்வளவு அசிங்கமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வீடியோ பாக்குறப்பே எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ஓ அம்மா வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப புரிஞ்சுதுங்க ஐயா. அம்மா சாரிம்மா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ரேவதி, இது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மல்லிகா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா. ராஜா உங்ககிட்ட வந்து சொன்னது எல்லாமே உண்மை. அப்போ ஏன் டாக்டர் மல்லிகா உங்ககிட்ட, மல்லிகாவோட ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த மாயா அபார்ஷன் பண்ணிருக்கா. அதுவும் ஒரு தடவை இல்ல, 3 தடவைக்கு மேல அபார்ஷன் பண்ணிருக்கா. அதுக்கு அப்பா யார் தெரியுமா? மகேஷ் தான். மல்லிகாவும் ஏற்கனவே நிறைய தடவை இவங்க கிட்ட வார்ன் பண்ணிருக்கா. இவங்க கேட்கவே இல்லை, மறுபடியும் அபார்ஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. மல்லிகாக்கு ஆக்சிடென்ட் ஆனனால இந்த விஷயம் எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அவளுக்கு கண்ணு நல்லான பின்னாடி உனக்கும் மகேஷுக்கும் அந்த கல்யாணத்துக்கான ஃபிளக்ஸ் போர்டு வச்சிருந்தோம்ல, அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. மகேஷ் மாயாவோட உண்மையான ரூபம் எனக்கு தெரிய வந்தது. அப்படியே உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறியா? எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அடுத்தது உங்க பாட்டி, அதான் அந்த கிழவி வந்து என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். சோ நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணமே இதான். மகேஷ் மாயாவோட இந்த கள்ள தொடர்பு மக்கள் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியே இதை மறைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்களோட வாழ்க்கைய அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சுதான் நான் விட்டுருந்தேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த மாயா வந்து உன்னையும் டிரைவரையும் வாழ விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. அன்னைக்கு கடைசியா ஒரு தடவை உனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னால, அதை நான் பார்த்தேன். அன்னைக்கு அவ கேட்டால ஒரு கேள்வி, மகேஷ் மட்டும் வந்துட்டான்னா ராஜா கட்டின தாலிய தூக்கி எரிஞ்சிட்டு மகேஷ் கட்டுற தாலிய வாங்கிக்கிறியான்னு கேட்டால. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண, இனிமேல் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் மறைக்க வேண்டாம்னு முடிவு பண்ண. பஞ்சாயத்தை கூட்டி இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்க அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சாரிம்மா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. மகேஷ் வந்து சாரி அப்படின்னு சொல்றாங்க ரேவதி கிட்ட. என் மூஞ்சிலேயே முழிக்காத, அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மூஞ்சிய பார்க்காம பேசுறாங்க ரேவதி. அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி ஐயா, இதுக்கு முக்கிய காரணமே அந்த சிவனாண்டி தான். சிவனாண்டி சொல்லிதான் இவங்களுக்கு இவ்வளவு தைரியமா மூவ் பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்தையுமே அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, எனக்கு இதுக்கு எந்த தொடர்புமே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நிறுத்து, போதும். முந்தா நேத்து நைட்டு ரேவதி கிட்ட பேசிட்டு ரேவதிய அனுப்பிச்சு விட்டுட்டு அதே ரோட்ல அந்த இடத்துல நின்னு உனக்கு கால் பண்ணி பேசினால,
இல்லையான்னு கேளு மாயாவ. சரி சிவனாண்டின்னு சொல்லிட்டு தான் அவன் வச்சான். இல்லையான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மாயாவை பாக்குறாங்க. ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. மாயாவும் அதை பார்த்தோன்னே பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல்ல, அவருக்கு பயங்கர கோவம் வருது. சிவனாண்டிக்கும் தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்காக துணையா இருந்த சிவனாண்டிக்கு 6 மாசம் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுக்கறாரு. அடுத்தது மாயாவுக்கும் மகேஷுக்கும் இனிமேல் இந்த ஊரு பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது, ஊரை விட்டே தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையை கொடுக்கறாரு தலைவர். மாயா ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்காங்க. மகேஷ் சொல்றாரு, ஐயா உங்க தண்டனையை நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா, நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு மகேஷ். ஆனா அங்க ஊர்ல இருந்து பஞ்சாயத்துக்கு வந்தாங்களே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே கரிச்சு கரிச்சு தொட்டுறாங்க, காரி காரி துப்புறாங்க. மாயா மகேஷ் 2 பேத்தையும். எங்க சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியலன்னா என்ன ஆகுறது? பாவம் அந்த ரேவதி பொண்ணு, அவங்கள ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் கண்ணப்படி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாயா மகேஷ் 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. மகேஷ் அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரியை பாக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படியே கஞ்சாட பண்றாங்க, நீ போ உனக்கான பணம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகேஷ் மாயா 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த கூன்ஸ்ல ஒரு ஆள் வர்றாரு. தம்பி இதா அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு சூட்கேஸ் கொடுத்துட்டு போறாங்க. அந்த சூட்கேஸை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு மகேஷ். மாயாக்கு பயங்கர கோவம், ஏன்டா இப்படி பண்ண, ஊர் மக்கள் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னோம், இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லவும், மாயா கொஞ்சம் நீ அமைதியா இரு, நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு மாயா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி திட்டும்போது, கொஞ்சம் உட்காரு அப்படின்னு அந்த சோஃபால உட்கார வச்சுட்டு சூட்கேஸ ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா சூட்கேஸ் நிறைய பணம். என்னடா மகேஷ் இது? ஆமா மாயா, இந்த பணம் பூரா நமக்கு தான், இந்த உண்மையை சொன்னதுக்கான பணம் நமக்கு. இந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்ச என்ன தெரியலன்னா என்ன, நம்ம வேற ஒரு ஊர்ல ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அதுவும் இந்த பணத்தை வச்சுட்டு வாழலாம். எவ்வளவு காசு தெரியுமா? 2 கோடி ரூபாய். என்னது 2 கோடி ரூபாவா? ஆமா மாயா, சாமுண்டீஸ்வரி அம்மா தான் கொடுத்திருக்காங்க. இந்த உண்மையை சொன்னா நமக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் பணத்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நான் உண்மையும் சொன்னேன். நமக்கு 2 கோடி ரூபாய் வேணுமா இல்ல அந்த ரேவதி வேணுமா சொல்லு? இல்லடா 2 கோடி ரூபாய் தான் வேணும். இருந்தாலும் அந்த சொத்தை பூரா ஆட்டையை போடலாம் நினைச்சோம், ஆனா முடியலையே. என்ன நீ பண்ணினாலும் சரி, உன்னை போட்டு தள்ளுறதுக்கே தயாரா இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. பேசாம 2 கோடி ரூபாவை வாங்கிட்டு நம்ம கிளம்பி போயிட்டோம்னா நம்ம லைஃப சந்தோஷமா வாழலாம். இல்ல நான் மறுபடியும் ரேவதி மனசை கலைப்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் மாயா, நம்ம 2 பேத்தையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் அதெல்லாம் தேவையில்லடா, நமக்கு இந்த 2 கோடி ரூபாவே போதும், இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணி பெரிய ஆளா ஆயிடலாம், இப்பவே ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. யார் அது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூட்கேஸ்ல வச்சிருக்க பணத்தை மூடி வச்சுட்டு ரூமுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்து பார்க்கும்போது அங்க சிவனாண்டி வர்றாரு. ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. சிவனாண்டி, ஐயோ அந்த மேடம் என்ன மிரட்டினாங்களா, அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன். வேண்டாங்க ஐயா, நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு வெளியூர்ல எங்கேயாச்சும் பொழைச்சுக்கிறோம் ஐயா, வேண்டாங்க ஐயா இந்த வேலையை. அதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு 6 மாசம் என்னையும் ஊரை விட்டு தள்ளியிருக்காங்க, நீ ஊரை விட்டு போனாலும் நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க ஐயா சொன்னீங்க, 1 லட்சம் பணமா அப்படின்னு கேக்குறாரு. மகேஷ் அப்படியே மாயாவை பார்த்து சிரிக்கிறாரு. என்னடா அங்க பார்த்து சிரிக்கிற, 1 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க சொல்றதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, இதனால் நீங்க சொன்னதை கேட்டது போதுங்க ஐயா, இனிமேல் நீங்க சொல்றத நாங்க கேட்கற மாதிரி இல்ல, நாங்க எங்க வாழ்க்கைய பார்க்க போறோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்றாரு. எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, பணம் 5 லட்சம் வரலும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. சிவனாண்டி அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சிவனாண்டியை அனுப்பிச்சு விட்டுட்டு மாயா மகேஷ் 2 பேரும் அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி குடும்பத்துல இருந்து வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ரொம்ப ஷாக்ல இருக்காங்க ரேவதி. இவங்க 2 பேரும் இவ்வளவு கேவலமானவங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி துர்கா எல்லாரும் சொல்றாங்க, நாம போய் அந்த மகேஷை நம்பிட்டோமே, அவ அண்ணியும் அவனும் எவ்வளவு கேடு கட்டவங்கன்னு இப்பதான் தெரியுது. அம்மா நீங்க மட்டும் நல்ல வேலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இல்லைன்னா ரேவதியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்க நல்லதாமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரோகிணி துர்கா எல்லாம் சொல்றாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இப்ப தெரியுதா நான் எதனால அவ்வளவு கம்பல் பண்ணி உன்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன்னு தெரியுதா? நான் இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன் ரேவதி, நீ இதை தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா நீ அன்னைக்கு நைட்டு அவங்க கிட்ட பேச
பேசினேன்ல, அதுக்கப்புறம் தான் இந்த பொய்யை இனிமேல் மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இத பஞ்சாயத்து வரலும் கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜன் சொல்றாரு, இந்த விஷயம் எப்படியோ வெளியே வந்துருச்சு, ரேவதியும் மனசு மாறிட்டா மாப்பிள, இனி நம்ம மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னு மயில் கிட்ட சொல்றாரு. ஆமா மாமா, ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு உங்க பிரச்சனை உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திக் அட ஏன் மாப்பிள அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, சாரிம்மா உங்களை தப்பா பேசிட்டேன், நீங்க இந்த விஷயம் என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நானே ஓகேன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. பரவாயில்ல ரேவதி, இனி உனக்கு ஹனிமூன் போறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்மா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, டேக் யுவர் ஓன் டைம் ரேவதி, நீ நல்லா யோசனை பண்ணு, நல்லதொரு முடிவாயிடு, நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்றாங்க. சரிம்மா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதியும் சொல்றாங்க. ஒரு வழியா மாயா மகேஷோட பிரச்சனை வெளியே வந்து ரேவதிக்கு உண்மை ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. ரேவதி கார்த்திகை ஏத்துக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இந்த எபிசோட இப்படித்தான் நகரும்னு நினைக்கிறேன்.